நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து ஒரு அப்டேட் வந்துருச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன ஒரு அப்டேட் அப்டின்னா, பிசிக்கான ரிசல்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3000 சில்ற வேக்கன்சி வந்து இருக்கு. ஸோ இதில பார்த்தோம்னா, ஒரு 8432 பேரோட நம்பர்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. புரோவிஷனல் லிஸ்ட் ஆஃப் அடிஷனல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 8000 சில்ற நபர்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்டிருக்க இதுல எல்லாத்தோடைய நம்பர்ஸ்க்கும் வந்து அடுத்தது பிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. சரிங்களா? இப்ப 8432 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருக்குமே பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ எங்க நடக்கும்? எப்ப நடக்கும்? அப்படிங்கிறத நமக்கு இன்னும் சொல்ல கிடையாது. ஆனா, எல்லாருக்குமே வந்து இன்னொரு வாய்ப்பா வந்து இது அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? பிசி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்ணி இருந்தவங்க. மறுபடியும் ரிசல்ட் போட்டதுல நெறைய பேர் உள்ள வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சரிங்களா? பிசிக்கலா நீங்க எந்த அளவுக்கு நல்லா பண்றீங்க அப்படிங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிராக்டிஸ் பண்றதெல்லாம் விட்டிருந்தீங்கனாலும், இப்ப ரிசல்ட் வந்துருச்சு. உங்க நம்பர் உள்ள இருக்கு. ஸோ எடுத்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. பிசிக்கல் கண்டிப்பா நடக்கும். அண்ட் தென் 8400 பேருக்கும் ஒரே இடத்துல நடத்துவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஓகேங்களா? நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லா சென்டர் போடலாம். ஓகேங்களா? இப்ப திருச்சி சென்டர் இருக்கு அப்படின்னா, திருச்சிய சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள திருச்சிக்கு வர சொல்லி, அங்க இருக்க ஸ்டேடியத்துல வச்சு நடத்துவாங்க. ஸோ இப்படிதான் இருக்கும் ப்ராசஸ். ஏறக்குறைய இப்படிதான் இருக்கும். இப்படி நடத்த போறோங்கிறத சொல்லல. ஆனா கண்டிப்பா இப்படிதான் நடத்துவாங்க. சரியா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8400 சில்ற பேர் இருக்கீங்க. நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுக்கெல்லாம் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கங்க. சரியா? நன்றி.